போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேருந்து சேவை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான நேரலையில் இணைந்துள்ளனர் நமது செய்தியாளர்கள். முதலாவதாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்து சேவை படிப்படியாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தனியார் பேருந்துகளில் கட்டணம் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, இன்று நள்ளிரவு 12 மணியிலிருந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. மாலை முதலே போக்குவரத்து இயக்கம் குறைக்கப்பட்டு விட்டது. மதுரையில எப்படி இருக்கு? அங்குள்ள பயணிகள் என்ன சொல்றாங்க? அருணா, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எப்பொழுதுமே இந்த இரவு நேரத்தில் சென்னைக்கு செல்லக்கூடியவர்களுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை எப்போதுமே அதிகப்படியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் பார்த்தோமானால் அந்த சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்துடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கின்றன. அதாவது மதுரை டிப்போவில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 30லிருந்து 40 பேருந்துகள் இந்த இரவு நேரங்களில், அது 6 மணியிலிருந்து தொடர்ச்சியாக காமணி நேரத்துக்கு ஒரு தடவை வண்டி புறப்பட்டுக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் தற்போது வரை பார்த்தோமானால் மணி 9 மணி ஆகிறது. இதுவரை 7 பேருந்துகள் மட்டுமே தான் மதுரை டிப்போவில் இருந்து இந்த மதுரை அந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு மக்களை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு செல்ல தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றன. இதேபோல் தென் மாவட்டங்களில் இருந்து மதுரை வழியாக சென்னை செல்லக்கூடிய பிற வாகனங்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தோம்னால் மிகவும் கணிசமாக குறைந்திருக்கின்றன. பெரும்பாலான அந்த பஸ்ஸுகள் வராததால் பயணிகள் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இங்கே நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சாதாரண பேருந்து, அதாவது சென்னைக்கு செல்லக்கூடிய சாதாரண பேருந்துகளுடைய பார்த்தோம் அந்த வண்டி எதுவுமே வர கிடையாது. எல்லா வண்டியுமே எஸ்சிடிசியோட வண்டியா தான் நிக்குது. அது போய் ஏசி ஸ்லீப்பர் அந்த மாதிரி வண்டியா தான் இருக்குது. இந்த நிலையில இந்த ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூடிய ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் இந்த சாதாரண வண்டி தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா முழுவதுமே இந்த எஸ்சிடிசி வண்டி மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய சூழல் ஆச்சுன்னா அவங்களால அந்த மாதிரி அந்த சாதாரண பேருந்துக்கு போக முடியாத சூழல் நின்று அவங்க இங்க தேங்கி நிற்கக்கூடிய நிலை இங்க நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, இந்த தனியார் பேருந்து பக்கத்திலே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கே ஒரு சாதாரண நாட்கள்ல வெறும் 750 ரூபாய் தான் டிக்கெட் இருக்கும். அது ஸ்லீப்பர் கோச் வண்டி. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கோட காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 950 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த டிக்கெட்டோட விலை கணிசமா உயர்ந்து இருக்குது. இது சம்பந்தமா இங்க மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய இந்த மாட்டுத்தாவணி பேருந்து மேலாளரை கேட்கும் பொழுது, எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு மக்கள் எந்த பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பேருந்துகளை எந்த அளவுக்கு இயக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேருந்துகளை இயக்குகிறோம் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேருந்து இயக்கக்கூடிய இந்த ஓட்டுநர் அதே போல இந்த டிரைவரை கேட்டோமானால் தொடர்ச்சியாக, அதாவது தற்போது 3வது ஷிப்டில் இவர்கள் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பேருந்தை இயக்கி விழுப்புரம் தாண்டி சென்னைக்குள்ளே வருவதற்கு சற்று அச்சம் இருப்பதாகவும் அவர்கள் ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையோட நிலவரம் இருக்குமானால் இந்த பக்கம் திருச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி போன்ற இந்த பிற பகுதிகளுக்கு, பிற மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகளுடைய நிலை பார்த்தோம்னாலும் அதுவும் இதே மாதிரி தான் கணிசமா குறைஞ்சிருக்கு. மதுரை கோட்டத்திலிருந்து தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பெரும்பாலும் இயக்கப்படல. மற்ற கோட்டத்திலிருந்து வந்த அந்த பேருந்துகள் தான் தென் மாவட்டத்துக்கு இயக்கப்படுது. தற்பொழுது சென்னைக்கு செல்லக்கூடிய மக்களுடைய நிலை அதே போல தென் மாவட்டம் செல்லக்கூடிய மக்களுடைய நிலையும் இந்த மாட்டுத்தாவணியிலிருந்து தேங்கி நிற்கிறது. அருணா, பிரசன்னா, நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது மதுரையிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரசன்னா. அடுத்ததாக திருச்சியில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் பெருமளவில் இயங்காது என CITU தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை அளிக்க செய்தியாளர் சார்லஸ் நேரலையில் இணைந்துள்ளார். சார்லஸ், போக்குவரத்து கழகங்கள் நாளையிலிருந்து ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில தற்பொழுதைய நிலவரம் என்ன? அங்குள்ள பயணிகள் என்ன சொல்றாங்க? நாம இப்ப தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தான் இருக்கோம். நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சியை பொறுத்தளவு 983 பேருந்துகள் என்பது ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகிறது. நகர பேருந்துகள், புறநகர் பேருந்துகள். அதில் நகர பேருந்துகள் 438, அதே போல 500 மிக முக்கியமான அந்த புறநகர் பேருந்துகள். நீங்கள் இப்ப இந்த பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ளே சென்னைக்கு மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பேருந்துகள் மற்ற பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. மிக முக்கியமாக திருச்சியில் இருந்து 93 பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நேரடியாக, அதாவது திருச்சியில் இருந்து பெங்களூர், திருப்பதி, அது மட்டும் இல்லாமல் சென்னை உள்ளிட்ட
முக்கியமாக வந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு விட்டது. சற்று நேரத்துக்கு முன்னதாக சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்களும் சரி நடத்துனர்களும் அவர்கள் வந்து பணிமனையில வந்து அந்த பேருந்துகளை விட்டுவிட்டு அவர்கள் வந்து சென்று விட்டாங்க. ஆனால் சென்னையில் உள்ள பேருந்துகள் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி, சென்னையில் உள்ள பேருந்துகள் அந்த பணிமனைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்ற பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல் அந்தந்த மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே வந்து மாலை 4 மணிக்கே வந்து இங்க சிஐடியை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்து போராட்டத்தில் அவர்கள் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்பதை நாம் பதிவிட்டிருந்தோம். அதற்கு காரணம் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் வந்து இங்கிருந்து சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் வருவதற்கு வந்து இரவு தாமதமாகும். ஏனென்றால் 12 மணி முதல் அவர்கள் முழுவதுமாக பேருந்து போக்குவரத்தை வந்து அவர்கள் நிறுத்துவதாக சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இதே நம்ம அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பார்க்கும் பொழுது தோமுசாவை சேர்ந்தவர்கள் நாளை வழக்கம் போல் பேருந்து ஓடும் என்று அவர்கள் அந்த அறிவிப்பு பலகையில் எழுதி வைக்கக்கூடிய காட்சிகளையும் வந்து நேரடியாக நம்ம காண முடிந்தது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்தளவு ஆங்காங்கே பேருந்துகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து அந்த பணிமனை சென்னைக்கு உள்ள அந்த பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. தோமுசாவை சேர்ந்த ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அவர்கள் வந்து இந்த பேருந்து இயக்குவதாக அவர்கள் வந்து தொடர்ந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் நாளை வந்து இந்த 12 மணிக்கு மேல் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் 90% மேல் பேருந்துகளை வந்து இயக்க மாட்டோம் என சிஐடியை சேர்ந்தவர்களும் சரி அண்ணா தொழிற்சங்க சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் குறிப்பிடுறாங்க. இந்த நிலைதான் இங்கே காட்சியளிக்கிறது. மிக முக்கியமாக திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அவர்களுக்கான இந்த பேருந்துகள் என்பது வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் வந்து மிக குறைவாகவே வந்து மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்தளவு இங்கே இருக்காங்க என்பதை வந்து நம்ம நேரடியாகவும் காண முடியுது. அந்த தகவலையும் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் இதை பதிவு செய்திருக்கோம். போக்குவரத்து கழக பேருந்துகள் பெருமளவில் இயங்காது என்று சிஐடியு தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். அதுபோன்றே பேருந்து பணிமனையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது திருச்சியில். அதனைதான் காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஈரோட்டில் தற்பொழுது பேருந்து சேவை வழக்கம் போல் உள்ள நிலையில் நாளை நடைபெறும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கேட்டு பேருந்துகளில் தொழிற்சங்கத்தினர் ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், பேருந்துகள்ல தொழிற்சங்கத்தினர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு வராங்க, அங்குள்ள கள நிலவரம் என்ன? அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூட அரசு நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைஞ்சி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் போக்குவரத்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறதா சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்தில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு பேருந்து நிலையம். இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 13 பணிமனைகள் இருக்கிறது. 700 நகர மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கிறது. 4600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் தொழில்நுட்ப கலைஞராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கேட்டு தொழிற்சங்கத்தினர் நாளை முதல் பேருந்துகள் ஓடாது, பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்கின்ற போஸ்டரை ஒட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இருந்தாலும் தற்போது இங்கு வழக்கம் போலதான் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் எந்த அளவுக்கு சிரமமின்றி தங்கள் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான போக்குவரத்துகள் என்பது இருந்து வருவதால் பயணிகள் ஏராளமானோர் தங்கள் பகுதிக்கு சென்று வருகின்றனர். இருந்தாலும் நாளை பேருந்துகள் இயக்கப்படுமா அல்லது இயக்கப்படாதா என்பது குறித்த சந்தேகத்துடன் செல்கின்ற அந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பேருந்துகள் நாளை இயக்கப்படாது என தொழிற்சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டாலும் மற்ற தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகள் போன்றவற்றின் மூலம் பயணிகள் எளிதாக மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்கின்றனர் பொதுமக்கள், பயணிகள். தற்போது வழக்கம் போலதான் பேருந்து நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. நாளை முதல் தான் இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தம் என்பது ஈடுபட உள்ளதால் தற்போது எந்த பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போலதான் செயல்பட்டு வருகின்றனர். இதைத்தான் தற்போது நம்ம ஈரோடு பேருந்து நிலையத்தில் பார்த்துருக்கோம். ஈரோட்டில் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கேட்டு ஸ்டிக்கர்கள், போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து சேலத்தில் பேருந்து சேவைகளின் நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், நாளை முதல் போக்குவரத்து கழகங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அங்குள்ள கள நிலவரம் என்ன? அருணா, இன்று இரவே இதற்கான பேருந்துகளை நிறுத்த வேண்டும் என்று அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது திட்டமிட்டபடி நாளைய தினம் போக்குவரத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டமானது தொடங்க இருக்கிறது. அதற்கு பல மாவட்டங்களில் இன்று மாலை முதற்கொண்டே பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் போய் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து
அவர்களிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு ஓட்டுநர்கள் பல தொழிற்சங்கத்தினரும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக இன்று இரவு 12 மணி முதல் பேருந்துகளை நிறுத்துமாறு அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஓட்டுநர்களிடம் வலியுறுத்தி வந்தனர். அதே வேளையில் இந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரின் போராட்டம் காரணமாக இருக்கக்கூடிய சிரமங்களை பொதுமக்கள் சற்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் அவங்க கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சேலம் போக்குவரத்து கோட்டத்திற்கு உட்பட்டு 2 மண்டலங்கள் இருக்கிறது. ஒன்று சேலம் போக்குவரத்து மண்டலம், அதே போல தருமபுரி போக்குவரத்து மண்டலம். சேலம் போக்குவரத்து மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 1063 பேருந்துகள் இருக்கின்றன. அண்ணா தொழிற்சங்கத்தினை பொறுத்த வரைக்கும் நாளை நடைபெறவிருக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்திற்கு கிட்டத்தட்ட 90% ஓட்டுநர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்கள். எனவே இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசு தங்களிடம் பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கோரிக்கையாக முன்வைத்து வருகிறார்கள். அருணா, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது. பல பணிமனைகளில் பேருந்துகள் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளன. இன்று மாலை முதலே பேருந்துகள் இயக்கத்தில் பாதி அளவு குறைந்து விட்டது. தோமுச தொழிற்சங்கம் நிர்வாகிகளை வைத்து போக்குவரத்து இயக்குவோம் என்று போக்குவரத்து அமைச்சரும் தெரிவித்துள்ளார். இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் ஆகிய இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்களும் கள நிலவரங்களை நமக்கு கொடுத்தனர். அங்குள்ள பணிமனைகளில் போக்குவரத்துகள் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.